ஆண்டு கட்சிகள் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்காததால் குடும்பங்களை விட்டுவிட்டு இளைஞர்கள் வெளிநாட்டில் கஷ்டப்படுகின்றனர் என சுயேட்சை வேட்பாளரும் விவசாய சங்க தலைவருமான முருகன் வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் விவசாய சங்க தலைவர் முருகன் தொகுதிக்குட்பட்ட செம்மணிப்பட்டி, கொங்கம்பட்டி, கரையப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கிராம மக்கள் மற்றும் இளைஞர்களுடன் கலந்துரையாடிய முருகன் விவசாயிகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் கிராம மக்களிடையே பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்காகவே அரசியலுக்கு வந்ததாகவும் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ வரவில்லை எனவும் தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் எதிர்காலத்திலும் அவர்களின் நலனுக்காக செயல்படுவதாகவும் வாக்குறுதி அளித்தார். மேலும் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று சிரமப்படுவதை தடுக்க எந்த அரசும் தங்கள் பகுதியில் தொழிற்சாலை கொண்டு வரவில்லை என்றும் தொகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் கொண்டுவர பாடுபடுவேன் எனவும் சுயேட்சை வேட்பாளர் முருகன் தெரிவித்தார். பெரியார் நீட்டிப்பு கால்வாய், சிங்கமணி கால்வாய்னு சொல்லுவாங்க. அந்த கால்வாய் தான் முதல் நீட்டிப்பு கால்வாய். இந்த பிடிஆர், தந்தை பெரியார் 18ஆம் கால்வாயெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்தது. அந்த கால்வாய்க்கெல்லாம் வருஷம் திறக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு திறக்கவே மாட்டேன்றாங்க. திறந்தாலும் 20 நாளில் அடைக்கிறாங்க. 20 நாள் அடைக்க சட்டத்திலே இடம் இல்லை. 20 நாள்ங்கிறது குடிநீருக்கு போடுறது. பாசனத்துக்குன்னு அவங்களுக்குள்ள உரிமையை அவங்களுமே நம்ம தலையெழுத்து இப்படித்தேன்ட்டு எல்லோரும் வெளியில் வேலை பார்க்க போயிட்டாங்க. ஊரில் ஆளே இல்லை. அதே ஊரை விட்டே போயிட்டாங்க.